ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து கொண்டு இருக்கிறேனே, எவ்வளவோ பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, ஆனாலும் கூட என்னுடைய காரியம் வாய்க்கவில்லையே என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா? இந்த காலை நேரத்திலும் கூட வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் உங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் எந்த காரியத்திற்காக பிரயாசப்படுகிறீர்களோ, முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணி தரப்போகின்றார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. இந்த நாள் உடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் ஐயா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக அப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி கொடுங்க. அநேக நாட்களாய் முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிற காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை பார்க்கட்டும் அப்பா. அடைக்கப்பட்ட வாசல் கதவுகள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். வாழ்க்கைக்கு விரோதமாய் மறைந்திருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள், மனுஷிக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. இவருடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற தீமையான காரியங்கள் வெளியேறட்டும் என்று சொல்லி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. பலவீனம் வியாதியும் மாறி போகட்டும். வசிக்கிற வீட்டுக்குள்ள காரணம் இல்லாத குழப்பங்கள், பிரச்சனைகள் வராதபடி தேவ சமாதானம் இவர்களுடைய வீட்டை நிரப்பட்டும் ஐயா. மனதாரமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் செய்வதெல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணி தருவார். ஆமேன்.